ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தேவிகாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வாழைப்பூ குழம்பு. வாழைப்பூ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் மேலே உள்ள அந்த முத்தின தோல்களை உரிச்சிடணும். அது ஓரளவு அந்த வெள்ளையாக தெரியுது பாருங்கள், மஞ்சள் அந்த பகுதி தெரிய வரைக்கும் இந்த தோலை நீங்கள் கலட்டணும். மேலே அந்த ப்ரௌன் கலரில் உள்ள தோலெல்லாம் நீங்கள் கலட்டி எடுத்துடணும். பாருங்கள், இப்போ நான் இந்த அளவு ஓரளவு அந்த மஞ்சள் அதிகமாக தெரிகிற அளவு வரைக்கும் நான் கலட்டியிருக்கேன். அந்த பாருங்கள், அந்த குச்சி மாதிரி அதில் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் எடுத்துடணும். வாழைப்பூவில் அந்த குச்சி மாதிரி உள்ளதையும் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு கவர் இருக்கும், அதையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். அது வயிற்றில் சொருகும்னு அப்படி சொல்லுவாங்க, அதனால் பெரியவங்க அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இந்த பாருங்கள், ரிமூவ் பண்ணி வச்சுருக்கிறேன். இது இந்த பூ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இது தேவையில்லாத வேஸ்ட்டு, இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் உப்பு சேர்த்துட்டு அதில் இந்த வாழைப்பூவை நம்ம அரிஞ்சு அதில் போடணும். ஏன்னா துவர்ப்பு தன்மை அதிகம் உள்ளது. நீங்கள் வெளியில் சும்மா வச்சிங்கன்னா கட் பண்ணி அது கருத்துரும். வாழைப்பூவை இந்த மாதிரி கொத்தி கொத்தி வெட்டணும். சுற்றி கத்தியில் கொத்திட்டு அப்படியே வெட்டணும். இந்த மாதிரி கொத்தி விட்டுட்டு வெட்டினீங்கன்னா நல்ல சின்ன சின்னதாக வரும். இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. ஏற்கனவே வாழைப்பூ சீனி சம்பல்னு ஒரு சம்பல் செஞ்சு காமிச்சேன். அதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள். இது வாழைப்பூ குழம்பு, பால் குழம்பு. இது வயிற்று புண்ணுக்கு நல்ல ரொம்ப வயிற்று புண்ணை ஆற்றக்கூடியது. சுகர் பேஷண்ட்டுக்கும் இது ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் துவர்ப்புத்தன்மை அதிகம். எந்த துவர்ப்புத்தன்மை அதிகமாக உள்ள ஃபுட்டும் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த வாழைப்பூவில் முதல்ல பூக்கள்லாம் உள்ளுக்குள்ளே சின்ன பூக்களை நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த க்ளீன் பண்ணி அதையுமே அரிஞ்சு இதோட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த பூவை நீங்கள் தனியாக முழுசாக பொரித்து சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய வெரைட்டி செய்யலாம் வாழைப்பூவில். இதை நீங்கள் உங்களோட டெய்லி உணவோடு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வாழைத்தண்டுமே கிட்னி ஸ்டோன் எல்லாம் எடுக்கக்கூடியது. வாழைப்பூ, இந்த வாழை மரத்தில் எதுவுமே உங்களுக்கு வேஸ்டேஜ் கிடையாது. எல்லாமே ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் உள்ளது தான். அதனால் இதை நீங்கள் நல்லா எந்த வகையில் சமைக்க முடியுமோ சமைச்சு ஃபுட்டோடு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இதில் ஒரு நார் இருக்கும். அந்த நாரை நம்ம அலசி ஒரு குச்சி வச்சு கிண்டிங்கனால அதை சுற்றி அந்த நார் ஒட்டிட்டு வரும். நான் இன்றைக்கி கையிலே தான் எடுக்கிறேன். பாருங்கள், அந்த உப்பு தண்ணியில் போட்டது அது அப்படியே அந்த கருக்காமல் இருக்குது வாழைப்பூ. அந்த நார்கள் அப்படியே நீளமாக தொங்கும். இப்படி அலசி எடுக்கும்போது அந்த நீளமாக இருக்க நாரை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பாருங்கள், நார் தொங்கி வருது. அந்த நார்களெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி நல்லா புழிஞ்சு இந்த பூவை எடுத்து வச்சுருங்க. வாழைப்பூவில் நிறைய ஃபைபர் கண்டென்ட்டு நிறைய இருக்குது. அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதுக்கு பாருங்கள், வாழைப்பூவை நான் நல்லா கழுவி புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். 2 ரம்பை பீஸ் எடுத்துருக்கேன். அது ரொம்ப அவசியம் இல்லை, உங்கள்கிட்ட இருந்தால் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், கருவேப்பில்லை, 2 தக்காளி, பச்சை மிளகாய் 4-5, வெள்ளைப்பூண்டு, பால் 2ஆம் பால், 2ஆம் தேங்காய் பால், 1ஆம் தேங்காய் பால். 2ஆம் தேங்காய் பால் நீங்கள் வேகிறதுக்கு விடலாம், 1ஆம் பாலை கடைசியாக விட்டுக்கலாம். இது இவ்வளவு தான் நமக்கு தேவையான பொருட்கள். அதோட மசாலா வகைகள். இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். இதுக்கு சீரகம் நல்லா சேர்த்துக்கோங்க. சீரகம் இந்த மாதிரி வயிறு புண்ணை ஆட்டக்கூடியது. கடுகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இது சீரக பொடியும் நான் பிறகு குழம்புல சேர்த்துக்கிடுவேன். இப்போ வெங்காயத்தை அது பொரிஞ்சதும் அதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா கிளறி விட்டு வதங்க விடுங்க. இப்போ வெள்ளைப்பூண்டையும் அதில் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா கிளறி வதங்குறதுக்கு விடுங்க. பச்சை மிளகாயும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து வதங்க விட்டுறணும். கருவேப்பில்லை
அப்புறம் ரம்பை நான் சேர்த்துக்கிறேன். ரம்பை வந்து ரொம்ப ஸ்மெல் வாசனை அவ்வளோ நல்லா கொடுக்கும். நான் வீட்டில் செடி இருக்கனால சேர்த்துக்கிறேன். நீங்கள் இல்லாட்டி விட்டுருங்க. தக்காளியையும் சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதங்க விடுங்க. இப்போ இதை மூடி போட்டு வதங்க விடலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ அது வதங்கினதும் அதை கிளறி விட்டுட்டு அதோட வந்து உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். குழம்பு பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பால் குழம்பா வைக்கிறதா இருந்தால் இதோடு விட்டுடலாம். மிளகாய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் பச்சை மிளகாய் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா மிளகாய் பொடி சேர்க்க வேண்டியதில்லை. வெள்ளையாக இருக்கும் குழம்பு, பார்க்க நல்லாயிருக்கும், வயிற்று புண்ணுக்கும் நல்லது. நான் இன்றைக்கி ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். அது ஆப்ஷனல் தான். இப்போ இது நல்லா அது வாசனை பச்சை வாசனை போனதும் மஞ்சள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கிளறி எல்லாமே மஞ்சள் பச்சை வாசனை போனதும் இந்த நம்ம கழுவி வச்சுருக்கிற வாழைப்பூவை அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், உப்பு தண்ணியில் போட்டனால அது கலர் வந்து அந்த கருப்பு நிறமாக மாறாமல் அப்படியே வெள்ளையாக நல்லா இருக்குது. இப்போ அந்த மசாலா எல்லாம் பூவில் சேர்கிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுடுறான். நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு வேக விடலாம். அதிலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும் இல்லையா, அந்த தண்ணி வற்ற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இப்போ பாருங்கள், பாதி அளவு வெந்துருச்சு. நல்லா கிளறி பாருங்கள், அடியில் தண்ணி இல்லை. இந்த சமயத்தில் வந்து நீங்கள் அந்த 2ஆம் தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். 2ஆம் தேங்காய் பாலை சேர்த்துட்டு திரும்பியும் வேக விடணும். தேங்காய் பாலை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுடலாம். ஜீரகப்பொடியை முதல்ல சேர்த்துருக்கணும், நான் கொஞ்சம் மறந்துட்டேன். அதனால் இப்போ திரும்ப ஜீரகப்பொடி சேர்த்துருக்கேன் ஒரு 1/2 டீஸ்பூன். ஜீரகப்பொடி சேர்க்குறதுனால அது நல்ல ஒரு வாசனையும் தரும். வயிற்று புண்ணுக்கும் அது சிறந்த ஒரு மருந்து. அந்த மாதிரி நம்ம சமைக்கும்போது நமக்கு என்னென்ன உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதுகளை நம்ம அதிகமாக சேர்த்துக்கிறணும். நான் இன்னும் மீதம் உள்ள அந்த 2ஆம் பாலையும் சேர்த்துக்கிறேன். அதில் 1ஆம் பால் வந்து நீங்கள் எப்போயுமே கடைசியாக சேர்க்கணும். அது முறிஞ்சிருச்சுன்னா டேஸ்ட் வந்து குறைஞ்சிரும். 1ஆம் பால் முறிய விடாமல் நம்ம வேக வச்சோன்னா தான் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். முதலாம் பால் கட்டியாக இருக்கிறதுனால மேலே வந்து அந்த பால் நின்றும் அடியில் தண்ணியாக இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் கலக்கி விடணும். கரண்டி விட்டு கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து வாழைப்பூவோடு அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், அந்த 2ஆம் பாலையெல்லாம் வற்றிருச்சு. இந்த நேரத்தில் 1ஆம் பாலை வந்து நான் அதில் சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணியாக வச்சாலும் நல்லா இருக்காது. வாழைப்பூ கொஞ்சம் கெட்டியாக தான் குழம்பு இருக்கணும். அதனால தான் 2ஆம் பாலையெல்லாம் வற்றின பிறகு 1ஆம் பாலை நான் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விடணும். இந்த 1ஆம் பால் சேர்த்த பிறகு ரொம்ப கொதித்து முறிகிற அளவுக்கு குழம்ப விடக்கூடாது. பபிள்ஸாக வரும். அந்த நேரம் கிளறி விடணும். பபிள்ஸாக வந்து ரொம்ப கொதிச்சிச்சின்னா அந்த பால் முறிஞ்சிரும். இந்த பாருங்கள், இந்த பபிள்ஸ் வருது இல்லையா, இந்த நேரம்லாம் நீங்கள் கிளறி விடணும். எந்த தேங்காய் பால் குழம்பு வச்சாலுமே இப்படி தான். முதல் பால் சேர்த்தோன்னே அதை வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். முறிய விடாமல் கிளறி விட்டால் தான் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப டாப்பில் இருக்கும். கிளறி விடாமல் கொதிச்சிருச்சுன்னா அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாயிரும். இந்த மாதிரி பாலும் இதில் சேர்த்து வைக்கிறதுனால வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வயிறு புண்ணை ஆற்றக்கூடியது. நீங்கள் வீட்டில் உள்ளவங்க வயிறு புண்ணு அந்த மாதிரி சொல்கிற சமயத்தில் இந்த மாதிரி குழம்புகளை நீங்கள் அதிகமாக வச்சு கொடுங்க அவங்களுக்கு. இப்போ நம்மளோட வாழைப்பூ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
இது சாதத்தோட சப்பாத்தியோட எது வேணுனாலும் சாப்பிட்லாம். இட்லிக்கு கூட நல்லா தான் இருக்கும். இந்த குழம்ப செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம். அதுவரை பாய்.